நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். ஜிம்முக்கு போகலாம்னு இருக்கிறேன். சுகந்தியும் வந்தான்னா 2 பேருமா சேர்ந்து போறதுக்கு நல்லா இருக்கும். அவ வர ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஜிம்ல சேரணும்னு ரித்திகா சொன்னா. எதையுமே நாம தனியா செய்யறத விட 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து செய்யறது நல்லதுதான். ஆனா அதுக்காக அவங்களால வர முடியாத பட்சத்துல நாம செய்யணும்னு நினைக்கிறத செய்யாம இருக்கிறது சரியில்லை. அதே மாதிரிதான் நீங்க எதையாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னு முடிவு எடுத்தா மிகச் சரியான நேரம் வரணும், அடுத்தவங்க உதவிக்கு வரணும்னு நினைக்காதீங்க. முதல் அடிய நீங்க எடுத்து வைங்க. நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்தவங்க வருவாங்க, ஆதரவு கிடைக்கும். நீங்க தொடர்ந்து உற்சாகமா செய்யும்போது அதது அந்தந்த இடத்துல அழகா வந்து உட்காரும். நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியா நடக்கும். நீங்க நடக்க ஆரம்பிங்க, வழி தன்னால பிறக்கும். சரியான முதலீட்டோட, சரியான ஆட்களோட, சரியான நேரத்துல தான் ஆரம்பிக்கணும்னு நாம காத்திருந்தோம்னா நாம எதையுமே செய்ய முடியாது. எல்லாம் ஒரே நேரத்துல கைகூடி வராது. நாமே முதலீடா இருப்போம். எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். அடுத்தவங்க கைய நம்பாம நம்ம கையையே நம்புவோம். ஆன்மீக வாழ்க்கையிலையும் நாம இந்த கொள்கையத்தான் பின்பற்றணும். துன்பங்கள் வந்தாதான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்காதீங்க. பிரார்த்தனை உங்க வாழ்க்கையில ஒரு முக்கிய பகுதியாகட்டும். இன்பமோ துன்பமோ அல்லது எதுவுமே முக்கியமா நடக்கலையோ, எது எப்படி இருந்தாலும் கடவுள்கிட்ட பிரார்த்திங்க. தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு போய் தான் ஜெபம் பண்ணணும், அடுத்தவங்க கூட சேர்ந்து தான் ஜெபம் பண்ணணும்னு கிடையாது. கடவுளுக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட நெருக்கமான உறவு இருக்குது. அது ஜெபம் மூலமா பலப்படும். அவர் துணை மட்டும் இருந்தா போதும். நம்ம யார் துணையையும் எதிர்பார்க்காம, எதுக்கும் பயப்படாம, நம்பிக்கையோட நம் கால்களை முன்னோக்கி வைக்கலாம். அவர் நமக்கு பாதைய உண்டு பண்ணி தருவாரு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்றாரு.